மக்கள் தலைவர் ப. கண்ணன் புதுச்சேரியில் வரலாற்றில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள் தலைவராக, புதுவையில் சட்டமன்ற உறுப்பினராகவும், அமைச்சராகவும், சபாநாயகராகவும், பாராளுமன்ற எம்பியாகவும் ஆகிய உயர்ந்த பதவிகளை வகித்தவர். பல்வேறு ஏழை எளிய மக்களை அரசு வேலையில் அமர்த்தி அழகு பார்த்தவர். புதுவை மாநிலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு தொகுப்பு வீடு கட்டி ஒதுக்கீடு செய்து சாதனை புரிந்தவர். புதுச்சேரி வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதில் முன்னோடியாக திகழ்ந்தவர். எப்பொழுதெல்லாம் புதுவையில் காங்கிரஸ் கட்சி வீழ்ச்சி அடைகிறதோ அப்பொழுதெல்லாம் தனது எழுச்சி உரையால் காங்கிரஸ் ஆட்சி வெற்றியடைய வேண்டுமென்று பாடுபட்டவர். புதுச்சேரியில் இளைஞரணி தலைவராக இருந்து கொண்டு புதுவை காங்கிரஸ் கட்சியை வளர்த்தவர். புதுவை மாநிலம் முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்டு காங்கிரஸ் கட்சி கொடியினை பட்டி தொட்டியெல்லாம் பறக்க விட்டவர். இவர் மறைவு புதுவை மக்களுக்கு பேரிழப்பாகும். இவர் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் மக்கள் மனதில் நிலைத்து நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவரது ஆதரவாளர்கள் இவர் மகன் விக்னேஷ் கண்ணனை தலைவராக ஏற்றுக்கொண்டு மக்கள் தலைவர் கண்ணன் செய்த தொண்டினை அவரது மகன் மூலம் புதுவை மக்களுக்கு உதவி செய்து கொண்டு அவர் கருத்தை வலுப்படுத்தும் விதமாக அவரது நினைவு நாளை பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கி அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார்கள்.